இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு போஸ்ட் எல்லாம் பயங்கரமாக சர்க்குலேட் ஆயிடுச்சு. அஜித்குமார் அவர்கள், நடிகர் அஜித்குமார் அவர்கள் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. பட் இதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்னு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 90% சான்ஸே கிடையாது. பட் 10% சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்பீக் பண்ணுறதுல இப்போது ரீசெண்டாக ஒரு 10 years 15 yearsல வந்து அஜித் சார் மாதிரி ஒரு மெச்சூர்டு ஸ்பீச்சை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கார். என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும், யாருக்கும் பிரச்சனை வராமல் என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கூட ஒரு 1 week முன்னாடி திருப்பதிக்கு போயிருந்தார். திருப்பதியில் வந்து ரொம்ப நார்மலாக, ஆக்சுவலி அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு, நான் வந்து ரொம்ப நார்மலாக மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய பேர் செல்ஃபி கேட்கும்போது ஒருத்தர் வந்து டெஃப் அண்ட் டம், அதாவது மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அவர் வந்து செல்ஃபி கேட்பார். அந்த செல்ஃபியை கூட ரொம்ப ஜென்யூனாக கொடுத்துட்டு நன்றிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அதாவது அவர் கொடுக்குற அவர் சோஷியல் மீடியாவில் வர ப்ரெசன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இருந்தாலும் அது வந்து பார்க்குற மொமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரா அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் உண்மைங்க, செம்மையாக பேசியிருக்காரு. ஆக்சுவலாக சொல்லியே ஆகணும், ஒரு பெரிய இஷ்யூ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கட்சி கூட்டத்தில் ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க அப்படின்றத நிறைய பேர், நிறைய அரசியல் கட்சிகள் அரசியலாக பார்த்த இந்த டைமில் ஒரே ஒருத்தர் பயங்கரமாக மெச்சூர்டாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது, ஏன்னா நான் நிறைய அந்த 41 members இறந்த பிறகு நான் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தேன். விஜய் அவர்கள் மேலே இல்லை வந்து டிவிகே மேலே இல்லை டிஎம்கே மேலே இந்த மாதிரி மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்களே தவிர ரியல் ரீசன் என்ன, எல்லாரும் எதிர்பார்த்த ரீசன் என்ன, ஒரு ஆள் உருவாகிறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் உருவாகிறாங்க, ஒரு யூடியூபர் உருவாகிறாங்க, ஒரு ஆக்டர் உருவாகிறாங்க, ஆக்டர்ஸ் உருவாகிறாங்கன்னா அவங்க பின்னாடி கூட்டமாக ஆள் இருக்கணும் அப்படின்றது ஒரு போதை ஆயிடுச்சு, ஒரு ட்ரக்கா. ஸோ அதை பற்றி பயங்கரமாக ரொம்ப மெச்சூர்டாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு நம்ம அஜித்குமார் சார். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் அஜித்குமார் சார் அப்படின்னு சொல்கிறேன்னா, தலை அப்படின்னு தான் எனக்கு வருது, பட் அவரே வந்து என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் மனுஷன் பாடிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் அவர் ஃபேமிலி, அவரோட ரேசிங், அவரோட கெரியரு, அதுக்கப்புறம் ரசிகர்களுக்கு என்ன சொல்றாரு, அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, இந்த கரூர் ஸ்டாம்பேடை பற்றி என்ன தெளிவாக சொல்றாரு அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலராக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கரூர் இன்சிடென்ட் எடுத்த உடனே வந்து நான் இதை பற்றி போயிடுறேன், பட் பாட்காஸ்ட்டில் நிறைய பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபேமிலி, பர்சனல், ரேசிங், சினிமா, இப்படி பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து லிமிட் இன் ரேசிங், இப்படி வந்து ரேசிங்கை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் கரூர் ஸ்டாம்பேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் கான்ட்ரவர்சியலான இஷ்யூ இன் ரீசன்ட் டைம்ஸ் இன் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக? ஏன்னா இப்போ சிபிஐ வந்து கரூரில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலைஸ் மிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட நிறைய விஷயங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க, அஃபீஷியல்ஸ்லாம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து விஜய் அவர்கள் வந்து பனையூரில் எல்லாரையும் கூப்பிட்டு மீட் பண்ணார், ரொம்ப அழுதாரு, காலில் விழுந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கறத பார்த்தோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங், அதாவது ஒரு ஸ்டாம்பேட் அப்படின்றத தாண்டி அதில் என்னென்ன குற்றம் சாட்ட முடியும், என்னென்னலாம் வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. பட் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாத அளவுக்கு சிபிஐ கிட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் போயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதை பற்றி நம்ம டீப்பியாக போக தேவையில்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அஜித்குமார் சார் கிட்ட கேட்கும்போது, இண்டிவிஜுவல் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். நாமளும், அதாவது நான் இங்கே உட்காந்து பேசுகிற நான், நீங்கள் எஸ்பெஷலாக மீடியா ஒரு விஷயத்தை காட்டுற விம்பம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கூட ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம். அதை நம்ம எந்த அளவுக்கு பக்காவாகவும் தெளிவாகவும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும், அதாவது இப்போ பேசுகிற நான், அங்கே இன்டர்வியூ கொடுத்த அவரே சொல்லிக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் விஜய் அண்ணா அவர்களை மேலே வந்து நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டினாங்க அப்படின்றது வந்து அவர் டைரெக்டாக மறுக்கிறாரு. ஹீ இஸ் நாட் அந்த இண்டிவிஜுவல் மட்டும் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். பட் அவர் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் எந்த பேச்சும் இல்லை. இதில் முற்றிலும் அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்க்கப்பட்டு பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாட்காஸ்ட் இந்த சமயத்தில். சொல்லி கொடுத்து பேசுனேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது, இது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசினார். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு கூடுறது, அப்புறம் வந்து ஆக்டர்ஸ்க்கு கூடுறதும் ப்ராப்ளம் தான்.
அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் சொன்னார். பட் அதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு கூடுறதுனால, நிறைய கூட்டங்கள் கூடுறதுனால, வேர்ல்டு லெவலில் சினிமாக்காரங்களுக்கு கூடுற கூட்டம் வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு ஜேர்னலில் பார்க்குற விதமே மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக புட்டு வச்சார் அஜித்குமார் சார் அவர். அந்த ஒரு அது இல்லாமல் வந்து அதுக்கு அடுத்தது வந்து இவ்வளோ நாள் என் மேலே அன்பு வச்சது, அளவு கடந்த அன்பு, பாசம், ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன். பட் அன்புன்றது ஒரு லிமிட்டு, இது எல்லாமே ஒரு லிமிட்டு தான். அதாவது வரம்பு மீறி போனால் எதாக இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையில் தான் போய் மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணார். ஸோ இந்த FDFS கலாச்சாரம், ஏன்னா இப்போ வந்து அஜித் சார் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, விஜய் சார் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆனாலும், யார் படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த FDFS கலாச்சாரத்தை வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ திங்க் அவரோட படம் தான், அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது ஒருத்தர் பஸ்லேருந்து கீழே விழுந்து இறந்துட்டார் ஒரு பையன். அவர் வந்து அது ரொம்ப வருத்தமாக சொன்னார், எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கெரியரை பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, அதெல்லாம் தவிர்த்து எங்களை ஒரு ஆக்டர், நாங்கள் வந்து சினிமாவில் ஒரு ஆக்டர் நடிக்கிறவங்க இதை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதை தான் நிறைய பேர் அந்த காலத்திலேயே வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னா அவங்கள ஆக்ட்ரஸாக மட்டும் பாருங்கள். ஒரு பயங்கரமான எப்படி சொல்கிறது, மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன், இல்லைனா வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எர்த்து, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிளானட் அப்படின்னு பார்க்காதீங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளோட வளர்ச்சி அந்த இடத்துல கம்மியாயிடும் அப்படின்றத அஜித் சார் அந்த பாட்காஸ்ட்ல ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாரு. புகழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தாருங்க. புகழ், பேர் இதெல்லாம் எடுத்து நான் பேசும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. எக்ஸஸ் ஆன புகழ், பேர் எல்லாமே வந்து ஒரு போதையாக மாறிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, அது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற லெவல் வந்துடும். ஸோ அதை வந்து நான் அந்த கட்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். புகழ் என்பது வந்து ஒரு இருபக்க கத்தி. அந்த கத்தியை வந்து எப்படி வேணாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நல்லதாகவும் மாறலாம், கெட்டதாகவும் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் அடங்காமல் ஓடுற ஒரு காட்டு குதிரை போல அந்த புகழ் அப்படின்ற காட்டு குதிரையை யார் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க தான் லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்றத பேசவே இல்லைங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக அவர் பேசின விஷயத்தில் நிறைய விஷயங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் வந்து ட்ரக்காக மாறிடாதீங்க இந்த விஷயத்தில், நிறைய கலாச்சாரங்கள் மாறணும் அப்படின்னு வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ், ஒரு தொலைநோக்கு பார்வையோட நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஏன்னா அது ரொம்ப தேவைங்க இந்த காலத்து மக்களுக்கு. உண்மை அதுதான். ஏன்னா நான் இவரோட பாட்காஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கோபி அண்ணாவோட பாட்காஸ்ட் பார்த்தேன். அரவிந்த், த பெர்ப்ளெக்சிட்டி சிஇஓ ஓனர் சொல்லலாம். என்ன ஒரு 22-23 ஏஜ் மாதிரியே பேசலைங்க. அவர் எவ்வளோ மெச்சூர்டாக ஒரு விஷயம் பேசுகிறாரு தெரியுமா, நம்ம ஊர்லேருந்து போயிருக்காருன்னும் போது. ஸோ அந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பார்க்கும்போது நம்மளோட அடுத்த கட்ட விஷயம் என்ன பிரச்சனையானாலும் நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக, கன்சிஸ்டன்சியாக, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பண்ணிகிட்டே இருக்கணும். உலகத்தில் எதிர்க்கிறவங்க நிறைய விஷயங்களை எதிர்த்துட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. அன்டில் தென் இதனால் நம்மளால் சாதிக்க முடியும்னு காட்டுற வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த ஒரு 2 டேஸில் ரீசெண்டாக நான் வந்து டேக் அவே எடுத்துருக்குங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேக் அவே எடுத்துக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் ஃபேமிலியை பற்றி பேசும்போது மனுஷன் கண் கலங்கிட்டாரு. ஆக்சுவலாக ஆல்ரெடியே வந்து அவர் அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ அந்த பாட்காஸ்ட்டை வந்து கொடுக்கும்போது சம் ரேசிங் ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் தான் கொடுத்துருக்காரு. செம்ம டயர்ட் ஃபேஸுங்க அவர். யூஸ்வலாகவே வந்து அந்த ரேசிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது நார்மலான விஷயம் இல்லை, பயங்கர எப்படின்னா ஆங்ஸைட்டி இருக்கும், எப்பவுமே ஒரு படபடப்பு இருக்கும். அந்த படபடப்புக்கு நடுவில் தூங்கி எழுந்து ஒரு டயர்டான இன்டர்வியூ தான். அதில் வந்து ஃபேமிலியை பற்றி பேசும்போது, நான் ஒரு ரேசர், ஓகேங்களா, எனக்கு வந்து சினிமாலேயே வந்து கிட்டத்தட்ட 29 ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேசராக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சகிச்சுட்டு ஒருத்தங்க என் கூட இவ்வளோ நாளாக வாழ்கிற ஷாலினி அவர்கள் வந்து என்னோட மிகப்பெரிய லைஃப் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் நிறைய சப்போர்ட் இருப்பாங்க. கண்டிப்பாக என்ன பிரச்சனையானாலும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப் சப்போர்ட் யார் இருக்கான்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ அடுத்ததாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேசிங் F1 துபாயில் இதில் நான் மட்டும் இல்லைங்க, என்ன தவிர்த்து நிறைய இந்தியன்ஸ், நிறைய பேர் நம்ம ஃப்ளாகை வச்சுட்டு தினம் F1ல் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலாக F1 இல்லைங்க, ஃபார்முலா ரேசிங், கார் ரேசிங், இதிலெல்லாம் சாதிக்கிறதுக்காக நிறைய இந்தியன்ஸ் வெளியில் வச்சுருக்காங்க.
நான் ஒரு ஆக்டர் அப்படின்றதுனால என்னை பற்றி பேச வேணாம், அவங்கள பற்றி எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்க ஒரு மனிதநேயம் இருக்குல்லங்க, வேற லெவல். அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் சொல்கிறோம். ஒரு சிலரில் இவர் இப்படிலாம் பேசுறதுக்காகவே வந்து நாங்கள் இவரோட வெறித்தனமான ஃபேனாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க ஒரு சைடு இருக்காங்க. அவர் அதை தான், நீங்கள் ஃபேனாக இருங்க, எனக்கு வந்து தேவையான அன்பு கொடுங்க, ஆனால் அது வெறித்தனமாக கொடுக்காதீங்க அப்படின்றது தான் அவரோட முக்கியமான வேண்டுகோள். ஸோ பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஃபேமிலியை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம், யூஸ்வலாக என் பொண்ணு வந்து எங்கள் பசங்கள்லாம் கேட்பாங்க, எங்கள் ஸ்கூலில் ட்ராப் பண்ண வரும்போது அவங்களோட அப்பாலாம் வராங்க, நீங்கள் ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அது கண்கலங்கிட்டே அதுக்கு பதில் சொன்னார், என்னால் அந்த மாதிரியான இயல்பான வாழ்க்கைலாம் வாழவே முடியல அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொல்லும்போது அதில் ஒரு ஏக்கம் தெரிஞ்சுதுங்க. ஏன்னா ஒன்ஸ் யூ பிகேம் அ ஸ்டார், ஒரு இன்ஃப்ளூயன்சர், இப்போனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாம் ஆக தேவையில்ல, ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒன்றுமே இல்லை, அவங்க டேலண்டடோ இல்லையோ ஓகேங்களா, ஒரு தேவையில்லாத விஷயங்களை பேசி ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதனால் லைக்ஸ் வாங்கிட்டாங்களே இல்லை, அவங்களோட பெரிய பிம்பம் என்னென்னா நாம் பேசி இவ்வளோ பேர் லைக்ஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் வியூஸ் போயிருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்களுக்கே வந்து கூட்டம் கூடும்போது அஜித் சார் மாதிரி ஒரு மாமனிதர் எவ்வளோ கூட்டம் கூடும். ஸோ அதை வந்து அவர் முற்றிலும் எப்படின்னா ஒரு கட்டத்தில் எனக்கு வேணாப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அடுத்தது வந்து அவரோட பர்சனல் விஷயம், இது ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும்போது பர்சனலாக ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு ஒரு டீம் இருந்தாங்க, அந்த டீம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் சத்தியமாக பிடிக்காது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான சோம்பேறியாக இருந்தேன் அப்படின்றத அவர் டைரெக்டாக சொன்னார். அந்த டீம் தான் வந்து எனக்கு பெட்டியை தூக்கிட்டு போகிறது, என்னோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, எனக்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு இருந்தது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த டீம் மேனேஜ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது, அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வரும். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா எல்லாத்தையுமே நானே செல்ஃப் டிபெண்டன்சியாக மாறுறேன், எனக்கு தேவைன்னா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிபெண்டன்சிக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம் போயிடும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அவங்கள டிபெண்ட் பண்ணியே தான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ செல்ஃப் டிபெண்ட்டாக இருங்க, யாரையும் நம்பி இருக்காதீங்க அப்படின்றத ஒரு ஐடியாலஜி, அது உண்மை தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா அதை கற்றுக்குங்க, வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து, அது உண்மையாகவே முடியலைன்னா கொடுக்கலாம், அதை கொடுத்து அதை வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அது உங்களால் செஞ்சுக்கக்கூடிய வேலையை கண்டிப்பாக வாங்காதீங்கன்றது சூப்பராக சொன்னார். அப்புறம் வந்து இந்த ரேசிங், ஒய் ரேசிங், ஏன் ரேசிங் அப்படின்னா அவர் சிம்பிள், அவருக்கு என்னோட பேஷனுங்க, சின்ன வயசுலேருந்து என்னோட பேஷன், இப்போ வந்து அதுக்கான பணம் இருக்குது, அதை நான் வந்து துபாயில் செட்டில் ஆகி அதை வந்து ஒரு புஷ் கொடுக்குறேன். நான் இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியும், அஸ் ஆக்டராக ஒரு ரேசிங்கில் இவ்வளோ தூரம் ஈடுபடுறது, ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி துபாயில் நடக்கிற ரேசிங்கை அடிக்கடிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கான முயற்சியை தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றது சூப்பராக சொன்னார். அதுக்கப்புறம் வந்து F1 ரேசிங், இந்த F1 படம் வந்ததுல்ல ரீசெண்டாக ஹாலிவுட்டில், அதை வந்து தமிழில் ரீமேக் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்களா, நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நானும் இல்லைங்க, அது சப்போஸ் அதை பிராண்டிங் இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இந்தியா ஃபுல்லாக பண்ணணும்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன், பட் இப்போதைக்கு அதை பற்றி பேசாதீங்க. பட் ஆனால் AK-64 வந்து ஜனவரி அப்போது அப்டேட் வருது, ஸோ அதுக்கான ஷூட்டிங் வந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் இந்த மொத்த பாட்காஸ்ட்லையும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் வந்து நீங்களாக இருங்க, யாரையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க, உங்களையே நீங்களே சாடிட்டு இயல்பாக ஒர்க் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. இன்ஃபேக்ட் இந்த கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அவரோட ரேசிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்களா, செல்ஃப் ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்களா அப்படின்றது தான் மொத்த கொஷினும் இந்த பாட்காஸ்ட்டில் கேட்டார். ஸோ இதில் நான் அவரோட டேக் அவேவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெச்சூர்டுங்க, எதுக்குமே வந்து ஒரு ஹரிபரி, இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ஹரிபரியாக ஒரு ஆன்சர் சொல்ல, இல்லை தேவையில்லாத வார்த்தைகள் விடலை, ரொம்ப தெளிவாக இருந்தார். அதாவது இந்த ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம் மீடியா அப்படின்னு நினச்சா கூட ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தது அவரோட ஸ்பீச்சு. அது இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா நேத்திக்கு வந்து நிறைய ஸ்பீச்சு இல்லை நிறைய டெம்ப்ளேட்ஸு இல்லை நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு சப்போர்ட் செய்யும் அஜித் அவர்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்பா அவர் அந்த பாட்காஸ்ட்டில் ஒரு இடத்துல கூட விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, இல்லை டிவிகே அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கு, 41 மக்கள் இறந்துருக்காங்க, அதுக்கு ஒரு சக மனுஷனா இல்லை ஒரு ஆக்டரா அவரோட ரசிகர்களுக்கும் சரி அனைத்து ரசிகர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் ரொம்ப அழகாக சொன்னார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேன், த மேன் மித் லெஜண்ட் அஜித் சார்.
நான் இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் தலை அப்படின்றத எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதுவே அவருக்கு நாம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மரியாதையாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு பேஷனை நோக்கி ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அதாவது ஒரு பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம இதெல்லாம் தாண்டி எல்லாரும் பேஷனுக்காக நிறைய பேர் யூடியூப்ல இருப்பாங்க, இன்ஸ்டாவில் இது பண்ணுவாங்க, வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அந்த பேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போது அது நிறைய கனெக்ட் ஆகுது அஜித் சாரோட. எனக்கு அது பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ இதுதான் நான் டேக் அவே எடுத்துட்டேன். அதை தவிர்த்து சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னன்னா, போய் வேலையை பாருங்கடா, படிங்கடா, படித்து நல்லா மேலே வாங்க. டெக்னாலஜி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பெர்ப்ளெக்சிட்டின்றாங்க, சாட்ஜிபிடின்றாங்க, இந்த செல்ல என்னென்னமோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபுல் கம்பெனியை கூகுள் கேட்குறான். கூகுளை வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஒரு இந்தியன் கேட்குறான். இந்த சைடில் வந்து அடுத்ததாக டெஸ்லா ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் கார் எடுத்துகிட்டு வர போகிறேன் ஏஐ வச்சு அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி ஒன்றினா நீங்கள்லாம் படித்து வேறு லெவலில் போங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் படிங்க. என்டர்டைன்மெண்ட் அண்ட் சினிமா இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். அதை மட்டும் அப்பப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ இந்த ஒரு பாட்காஸ்ட் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாட்காஸ்ட்டை பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாருக்கோ வந்து அவர் என்ன பேசினாரு இல்லை வந்து அது ஃபுல் பாட்காஸ்ட் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் நடக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா, பபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.